மற்றவர்களை பேசி சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவன் பிசாசு. மற்ற குடும்பத்தை பற்றி, மற்ற பிள்ளைகளை பற்றி, மற்ற தலைமுறைகளை பற்றி தவறாய் தரக்குறைவாய் பேச வைத்து சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவன் சாத்தான். ஆனால் நீங்கள் நான் சாத்தானை சந்தோஷப்படுத்துறவங்க இல்ல, கர்த்தரை சந்தோஷப்படுத்துறவங்க. அல்லேலூயா. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து மதுரமும் கசப்பும் வராது, வேதம் சொல்லுகிறது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் சுரக்குமோ? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து தேவனுக்கு உகந்த வார்த்தை தான் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரை பிரியப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க வாயிலிருந்து யார் சந்தோஷப்படுகிறா? லூசிபர் சந்தோஷப்படுகிறாரா? கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா? அல்லேலூயா. லூசிபர் சந்தோஷப்படுவானால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லை என்பது நிச்சயம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் துப்புரவானவர்களாய் இருங்கள், நீங்கள் இடரற்றவர்களாய் இருங்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்களாய் இருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், உங்களை சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.